Morning students, we shall discuss about the transcription process. What is mean by transcription? The process of copying genetic information from one strand of DNA into RNA is termed as the transcription. Parent DNA ஓட ஒரு ஸ்ட்ராண்டில் இருக்கக்கூடிய ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை காப்பி பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டிரான்ஸ்கிரிப்ஷன். என்னவா காப்பி பண்ணுறோம்? ஆர்என்ஏவாக காப்பி பண்ணுது. தென் இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு ஆர்என்ஏ பாலிமரேஸ் அப்படின்ற என்சைம் வந்து என்ன பண்ணுது? ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஃப்ரான்சிஸ் கிரிக் ப்ரப்போஸ் த சென்ட்ரல் டாக்மா இன் மாலிகுலர் பயாலஜி. ஃப்ரான்சிஸ் கிரிக் அப்படின்ற சயின்டிஸ்ட்டு மாலிகுலர் பயாலஜியோட மைய கருத்து சென்ட்ரல் டாக்மாவை ப்ரப்போஸ் பண்ணார். தென் இதில் என்னென்ன இருக்குது ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சென்ட்ரல் டாக்மாவில் என்னென்ன ஜெனட்டிக் ஃபார்மேட்டை இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ப்ராசஸ் ஆஃப் காப்பியிங் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் ஸ்ட்ராண்ட் ஆஃப் டிஎன்ஏ. இப்போ இது டிஎன்ஏவோட ஒன் ஸ்ட்ராண்டில் இருக்கக்கூடிய இந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை என்ன பண்ணுது? காப்பி பண்ணுறது. எனது இன்டு ஆர்என்ஏ. இந்த டிஎன்ஏவோட ஒரு ஸ்ட்ராண்ட் ஆர்என்ஏவாக வந்து என்னாகுது? டிரான்ஸ்மிட் ஆகுது. அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டிரான்ஸ்கிரிப்ஷன். இந்த ப்ராசஸ் அக்கர் ஆகிறதுக்கு ஆர்என்ஏ பாலிமரேஸ் அப்படின்ற என்சைம் வந்து என்ன பண்ணுது? ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ டிஎன்ஏ இஸ் கன்வெர்டட் இன்டு ஆர்என்ஏ வித் த ஹெல்ப் ஆஃப் ஆர்என்ஏ பாலிமரேஸ். தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் த டிரான்ஸ்கிரிப்ஷன். ஓகே, தென் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டிரான்ஸ்லேஷன்? இந்த ஆர்என்ஏ வந்து என்ன பண்ணுது? நியூவாக புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணுது. தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் த டிரான்ஸ்லேஷன். டிரான்ஸ்கிரிப்ஷனை தமிழில் படியெடுத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. டிரான்ஸ்லேஷனை மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தென் this process takes place in presence of DNA dependent RNA polymerase. So DNA dependent RNA polymerase. ஸோ இந்த செயல் நடக்கணும்னா டிஎன்ஏவுக்கு கண்டிப்பாக ஆர்என்ஏ பாலிமரேஸ் அப்படின்ற என்சைம் இருந்தால் தான் டிஎன்ஏ அதனுடைய ஒரு ஸ்ட்ராண்டில் இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியலை இன்னொரு ஆர்என்ஏ ஃபார்மெட்டுக்கு என்ன பண்ண முடியும்? டிரான்ஸ்கிரிப்ட் பண்ண முடியும் வித் த ஹெல்ப் ஆஃப் த ஆர்என்ஏ பாலிமரேஸ். ஸோ ஆர்என்ஏ பாலிமரேஸ் அப்படின்ற என்சைம் பிளே எ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் role in the transcription process. Okay, then in some retroviruses, இப்போ நமக்கு வந்து ஜெனட்டிக் மெட்டீரியலாக டிஎன்ஏ இருக்குது. ஸோ நம்ம டிஎன்ஏ ஆர்என்ஏவாக டிரான்ஸ்கிரிப்ட் ஆகுது. ஆனால் சர்டைன் வைரஸஸ்க்கு ஆர்என்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்குது. ஸோ அந்த ஆர்என்ஏ அதுக்கு டிஎன்ஏவாக மாறணும். தட் இஸ் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் ப்ராசஸ் வித் ஹெல்ப் ஆஃப் எம்ஆர்என்ஏ. நமக்கு ப்ராசஸ் நடக்கணும்னா ஆர்என்ஏ பாலிமரேஸ் தேவை. வைரஸஸில் ஆர்என்ஏ இஸ் கன்வெர்டட் இன்டு DNA with the help of mRNA. பாருங்க, in some retroviruses that contain RNA as the genetic material, example HIV. Retroviruses na HIV, the flow of information is reversed. ஓகே, இப்போ ஆர்என்ஏ வந்து என்னவா மாறணும்? டிஎன்ஏவாக டிரான்ஸ்கிரிப்ட் ஆகணும். ஆர்என்ஏ சிந்தசைஸ் த டிஎன்ஏ பை ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன், தென் டிரான்ஸ்கிரிப்ட் இன்டு எம்ஆர்என்ஏ. இந்த ப்ராசஸ் நடக்கக்கூடியதை உதவுறது எம்ஆர்என்ஏ, மெசஞ்சர் ஆர்என்ஏ பை த டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் தென் இன்டு த ப்ரோட்டீன்ஸ் பை த டிரான்ஸ்லேஷன். அடுத்து லேட்டராக அது வந்து என்ன பண்ணும்? ப்ரோட்டீனாக டிரான்ஸ்லேட்டட் ஆகும். ஓகேங்களா? இப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன்னா என்ன? ஒரு டிஎன்ஏ ஆர்என்ஏவாக மாறுறது நமக்கு, அதுக்கு பேர் டிரான்ஸ்கிரிப்ஷன். அதே மாதிரி வைரஸஸ்க்கு ஆர்என்ஏ டிஎன்ஏவாக மாறுறது டிரான்ஸ்கிரிப்ஷன். ரெண்டுக்கும் வேறு வேறு என்சைம் உதவுது. அடுத்து புரோட்டீனாக கன்வெர்ட் ஆகக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் டிரான்ஸ்லேஷன். ஓகேங்களா? தென் ஃபார் அ செல் டு ஆப்ரேட் இட் ஜீன்ஸ் மஸ்ட் பி எக்ஸ்பிரட். ஒரு செல் வந்து ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஜீன்ஸ் வந்து எப்படி இருக்கணும்? ஃபங்க்ஷனலாக இருக்கணும், ஆக்டிவேட்டடாக இருக்கணும். அப்போ தான் ஒரு செல் வந்து நல்ல செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். திஸ் மீன்ஸ் தட் gene products whether proteins or RNA molecule must be made. அப்படின்னா ஒரு செல் ஆக்டிவாக இருக்குது அப்படின்னா அந்த ஜீன் ப்ராடக்ட்டு ப்ரோட்டீனையும் ஆர்என்ஏயும் வந்து என்ன பண்ணணும்? உருவாக்கணும். ஆர்என்ஏ தட் கேரிஸ் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் என்கோடிங் எ ப்ரோட்டீன் ஃப்ரம் ஜீன் இன்டு த செல். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு செல்லில் இருக்கக்கூடிய ஜீனு ஆர்என்ஏவையும் ப்ரோட்டீனையும் உற்பத்தி பண்ணாதான் அது ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அது உருவாக்கக்கூடிய அந்த ஆர்என்ஏவுக்கு என்ன வேலை அப்படின்னா ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். என்னது? ஆர்என்ஏ தட் கேரி த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் என்கோடிங் எ ப்ரோட்டீன் ஃப்ரம் ஜீன் இன்டு த செல். அது
சிந்தசிஸ் பண்ணக்கூடிய அந்த ஆர்என்ஏயும் புரோட்டீனும் ஜீனுக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்களை செல்லுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ நியூக்ளியஸில் இருந்து கொடுக்கக்கூடிய அந்த கோடிங்ஸை வாங்கி அது வந்து என்ன பண்ணணும், செல்லுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கணும். இதுக்கு உதவக்கூடியதை தான் நம்ம மெசஞ்சர் ஆர்என்ஏன்னு சொல்கிறோம். திரும்ப சொல்கிறேன், ஒரு செல் ஆப்ரேட்டடாக இருக்கணும்னா அதில் இருக்கக்கூடிய ஜீன் ஃபங்க்ஷன் ஆகணும். ஜீன் ஃபங்க்ஷன் ஆகணும்னா அது ஆர்என்ஏவையும் புரோட்டீனையும் உற்பத்தி பண்ணணும். அந்த உற்பத்தி ஆகக்கூடிய ஆர்என்ஏ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை என்கோடிங் புரோட்டீனை ஜீன்லேருந்து செல்லுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் வித் த ஹெல்ப் ஆஃப் த மெசஞ்சர் ஆர்என்ஏ mRNA. ஃபார் அ ஜீன் டு பி டிரான்ஸ்கிரிப்ட் த டிஎன்ஏ விச் இஸ் டபுள் ஹெலிக்ஸ். ஒரு ஜீன் வந்து டிரான்ஸ்கிரிப்ட் ஆகணும்னா டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸில் இருந்தால் டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் நடக்க முடியாது. அப்போ அது என்ன பண்ணணும், டபுள் ஹெலிக்ஸில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவை அன்விண்டிங் பண்ணி சிங்கிள் ஸ்டாண்டர்டாக மாற்றினோம்னா தான் அதில் வந்து என்ன நடக்கும், டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் நடக்கும். பாருங்கள், ஃபார் அ ஜீன் டு பி டிரான்ஸ்கிரிப்ட் த டிஎன்ஏ விச் இஸ் டபுள் ஹெலிக்ஸ் மஸ்ட் பி புல் அப்பார்ட் டெம்பரரிலியே அதை வந்து என்ன பண்ணிடணும், பிரிச்சிடணும். அண்ட் ஆர்என்ஏ இஸ் சிந்தசைஸ்டு பை த ஆர்என்ஏ பாலிமரேஸ். எக்ஸலன்ட். நத்திங் பட் ஒரு டிஎன்ஏல இருக்க டபுள் ஸ்டாண்டர்ட் தனித்தனியாக பிரித்து அந்த டிஎன்ஏவோட காப்பியாக அப்படியே ஆர்என்ஏ உருவாக்கணும்னா அதுக்கு ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து தேவை. இதைத்தான் நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷனில் பார்த்துட்ருக்கோம். திஸ் என்சைம் பைண்ட் டு த டிஎன்ஏ அட் த ஸ்டார்ட் ஆஃப் அ ஜீன் அண்ட் ஓப்பன்ஸ் த டபுள் ஹெலிக்ஸ். இந்த என்சைம், எந்த என்சைம், இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் அப்படின்ற என்சைம் அந்த தனியாக பிரிஞ்ச டிஎன்ஏவோட ஒரு எண்டில் போய் வந்து என்ன ஆகுது, பைண்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதுதான் வந்து என்ன ஆகுது, ஒரு டிஎன்ஏவோட ஸ்ட்ராண்ட். இது வந்து என்ன ஆகுது, தனியாக இப்படி பிரியுது. இப்படி இது ஒரு ஸ்ட்ராண்டு, இது ஒரு ஸ்ட்ராண்டாக பிரியுது. இப்போ இந்த ஸ்ட்ராண்டிலேருந்து அப்படியே என்ன பண்ணணும், ஆர்என்ஏ வந்து என்ன ஆகணும், காப்பி ஆகணும். ஆமாவா? இப்போ இது டிஎன்ஏ, இது ஆர்என்ஏ. இதிலிருந்து இது வந்து ஆர்என்ஏவை காப்பி ஆக ப்ராசஸை தான் நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்கிறோம். இதுக்கு உதவக்கூடிய என்சைமை தான் நம்ம ஆர்என்ஏ பாலிமரேஸ்ன்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் உங்களுக்கு ஓகே. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ்ன்ற என்சைம் இந்த டிஎன்ஏவோட ஒரு எண்டில் வந்து என்ன ஆகிக்கிறது, கனெக்ட் ஆகிக்கிறது. அதான் சொல்கிறாங்க பாருங்கள். அட் த ஆர்என்ஏ இஸ் சிந்தசைஸ்ட் இன்டு ஆர்என்ஏ பாலிமரேஸ். தென் பாருங்கள், எஸ், and RNA is synthesized by the RNA polymerase. This enzyme binds to the DNA. இந்த RNA polymerase அப்படின்ற என்சைம் டிஎன்ஏவோட ஒரு ஸ்ட்ராண்டோட என்ன ஆகிக்கிறது, இணைஞ்சிக்கிறது. binds to the DNA at the start of a gene and open the double helix. இந்த டபுள் ஹெலிக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த RNA polymerase வந்து என்ன பண்ணுது, உதவுது. தென் அடுத்து ஃபைனலி the RNA molecule is synthesized. ஸோ இந்த டிஎன்ஏலேருந்து RNA molecule வந்து என்ன ஆயிடுது, சிந்தசைஸ் ஆயிடுது. இந்த நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் இந்த ஆர்என்ஏ இஸ் காம்ப்ளிமெண்டரி. இந்த டிஎன்ஏலேருந்து சிந்தசைஸ் ஆகிருக்கக்கூடிய இந்த ஆர்என்ஏ அப்படியே இதனுடைய காம்ப்ளிமெண்டரியாக இருக்குது. அடினைனுக்கு வந்து எப்பயுமே டிஎன்ஏல பேஸ் வித் தயமின் இருக்கும். இந்த இடத்துல மட்டும் அந்த இடத்துல யுரேசில் வந்து என்ன ஆயிருக்கும், ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், இந்த நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் இந்த ஆர்என்ஏ இஸ் காம்ப்ளிமெண்டர் டு த டிஎன்ஏ டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட்னா இது பேரண்டல் ஸ்ட்ராண்டு. சரியா? இதிலிருந்து காப்பி ஆகக்கூடிய இதைத்தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ஆர்என்ஏ ஃபார்மட்னு சொல்கிறோம். ஸோ டிஎன்ஏவோட ஒரு ஸ்ட்ராண்டில் இருந்து ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஆகக்கூடிய இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டிரான்ஸ்கிரிப்ஷன். இதுக்கு ஆர்என்ஏ பாலிமரேஸ் உதவுது. இந்த டபுள் ஹெலிக்ஸாக இருந்தால் சிந்தசிஸ் நடக்காது. ஸோ அதை டெம்பரவரியிலே அப்பார்ட் பண்ணணும். அதை அப்பார்ட் பண்ணுறதுக்கு ஆர்என்ஏ பாலிமரேஸ் ஒரு ஸ்ட்ராண்டோட எண்டிங்கில் பைண்ட் ஆகி ரெண்டாக பிரிக்குது. சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன், இதில் இருக்கக்கூடிய நியூக்ளியோடைட் சீக்வென்ஸை அப்படியே இந்த ஆர்என்ஏ காம்ப்ளிமெண்டரியாக காப்பி பண்ணுது. இந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் ஃப்ரம் விச் இட் இஸ் சிந்தசைஸ்ட். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன், போத் த ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் த டிஎன்ஏ ஆர் நாட் காப்பி டியூரிங் த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபார் 2 ரீஜன். இப்போ டிஎன்ஏவோட டபுள் ஸ்ட்ராண்டட் இருக்கு இல்லையா, அது ரெண்டுமே அட் அ டைமில் வந்து என்ன பண்ண முடியாது, காப்பியும் பண்ண முடியாது. என்ன சொல்கிறேன்னு புரியுதான்னு பாருங்கள். இப்போ இது ஒரு டிஎன்ஏவோட ஸ்ட்ராண்டு, இது ரெண்டு தனித்தனி இப்படி வந்து என்ன பண்ணிடுது, பிரிஞ்சிருது. இப்போ இது ஒரு ஆர்என்ஏவையும் இது ஒரு ஆர்என்ஏவையும் சிந்தசிஸ் பண்ணணும் ஆப்போசிட்டாக. அதுதானே டிரான்ஸ்கிரிப்ஷன். அட் அ டைமில் இது ரெண்டு நாளையும் என்ன பண்ண முடியாது, அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸை ஃபேசிலேட் பண்ண முடியாது. அதுதான் ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பாருங்கள், இஃப் த போத் த ஸ்ட்ராண்ட்ஸ் ஆர் ஆக்ட் அஸ் டெம்ப்ளேட் தே வுட் கோட் ஃபார் ஆர்என்ஏ வித் டிஃப்ரெண்ட் சீக்வென்ஸ். அட் அ டைமில் ரெண்டு ஸ்ட்ராண்டும் ஆர்என்ஏவை டிரான்ஸ்கிரிப்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா அது வந்து என்ன பண்ண முடியாது, ஆர்என்ஏவை சரியான விதத்தில் கோடிங் பண்ண முடியாது. ரெண்டுலேயும் வித்தியாசம் வரும்.
This in turn would code for protein with different amino acid sequence. இதனால புரோட்டீனில் வித்தியாசமான அமினோ ஆசிட் சீக்வென்ஸை உருவாக்க நேரிடும். This would result in one segment of DNA coding for two different protein. ஒரு செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய DNA ஒரு புரோட்டீனுக்கு பதிலாக 2 வித்தியாசமான புரோட்டீன்களை உருவாக்க நேரிடும். Hence complicated the genetic information. அதனால் ஒரு புரோட்டீனை உருவாக்குறதுக்கு போல 2 புரோட்டீனை உருவாக்கிருச்சுன்னா அந்த ப்ராசஸே காம்ப்ளிகேட் ஆயிரும். ஸோ அட் த டைம் ஆஃப் த டிரான்ஸ்கிரிப்ஷனில் ஒரு டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டில் இருந்து ஒரு ஆர்என்ஏவை தான் என்ன பண்ண முடியும், சிந்தசிஸ் பண்ண முடியும். ஏன் 2ஐயும் சிந்தசிஸ் பண்ண முடியாதுன்னா 2 நேரத்தில் 2 டெம்ப்ளேட்லேருந்து 2 ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஆச்சுன்னா அந்த ப்ராசஸ் வந்து 2 டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன்ஸையோ அமினோ ஆசிட்ஸையோ சிந்தசிஸ் பண்ணுறதுனால காம்ப்ளிகேஷனாக ஆயிரும். ஸோ அட் த டைமில் ஒரு டெம்ப்ளேட்லேருந்து ஒரு ஆர்என்ஏ தான் என்ன பண்ண முடியும், சிந்தசிஸ் ஆக முடியும். ஓகே, இட்ஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இஃப் த 2 RNA molecule were produced simultaneously, அப்போ 2 DNA டெம்ப்ளேட்லேருந்து 2 RNA சைமல்டேனியஸாக உருவாயிடுச்சுன்னா டபுள் ஸ்டாண்டர்ட் RNA காம்ப்ளிமெண்டரி டு ஈச் அதர் would be formed. 2 RNAவும் காம்ப்ளிமெண்டரியாக அப்படியே உருவாயிரும். This should prevent the RNA from being translated the proteins. இந்த மாதிரி உருவாச்சுன்னா அந்த RNA அடுத்து புரோட்டீனை டிரான்ஸ்லேஷன் பண்ணணும் இல்லையா, அந்த ப்ராசஸும் வந்து என்ன பண்ணும், பாதிக்கப்படும். ஸோ இதிலேருந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டில் டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் அப்போ ஒரே ஒரு RNA ஸ்ட்ராண்டை தான் சிந்தசிஸ் பண்ண முடியும். ஒன்று முடிஞ்ச பிறகு தான் அடுத்த ஸ்ட்ராண்டோட சிந்தசிஸ் வந்து என்ன ஆகும், ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன்னா என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஓகேங்களா, டிஎன்ஏவிலேருந்து RNAவை சிந்தசிஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் தான் டிரான்ஸ்கிரிப்ஷன். இதுக்கு RNA பாலிமரேஸ் ஹையர் ஸ்பீசிஸான நமக்கு உதவுது. அடுத்து உருவான அந்த RNA புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் டிரான்ஸ்லேஷன். இதே மாதிரி வைரஸில் RNA தான் ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்குது, அது டிஎன்ஏவை கொடுக்கும்போது ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஷன். இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு mRNA உதவுது. இதை ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் நம்ம பார்த்துட்டோம். செகண்ட் பேராகிராஃபில் ஒரு செல் ஆக்டிவாக இருக்குது அப்படின்னா அதனோட ஜீன்ஸ் வந்து என்ன ஆகணும், மரபு பொருள் எக்ஸ்பிரஸ் ஆகணும். அதுக்கு RNAவும் புரோட்டீனையும் அது உற்பத்தி பண்ணணும். அந்த சிந்தசிஸ் ஆன RNA என்ன பண்ணணும், ஜீனில் இருக்கக்கூடிய புரோட்டீனை எடுத்துக்கொண்டு போய் செல்லுக்கு வந்து என்ன பண்ணணும், சென்ட் பண்ணணும். அதுக்கு உதவக்கூடிய அந்த RNAவை தான் நம்ம mRNA ஆர் மெசஞ்சர் RNA அப்படின்னு சொல்கிறோம். ஒரு டிஎன்ஏ டபுள் ஸ்டாண்டர்டாக இருந்தால் அதில் டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் நடக்கிறாது. அதனால் அந்த டிஎன்ஏவை டெம்பரவரியாக என்ன பண்ணணும், அன்வின் பண்ணணும். அந்த ப்ராசஸ்க்கு RNA பாலிமரேஸ் டிஎன்ஏயோட ஒரு ஸ்டாண்டில் போய் என்ன ஆகிக்கிறது, பைண்ட் ஆகிக்கிறது. அது பைண்ட் ஆனோனையும் 2 ஸ்டாண்டும் பிரிஞ்சிருது. ஒரு டெம்ப்ளேட் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு RNA வந்து அப்படியே காம்ப்ளிமெண்டரியாக காப்பிங் ஆகுது. இந்த ப்ராசஸை தான் நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். அட் அ டைமில் 2 டெம்ப்ளேட்லேருந்து 2 RNA சிந்தசிஸ் ஆக முடியாது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய புரோட்டீன் அமினோ ஆசிட் சீக்வென்ஸ் மாறுறதுனால இந்த ப்ராசஸ் காம்ப்ளிகேட்டடாக மாறிடும். செகண்ட் 2 RNAவும் காம்ப்ளிமெண்டரியாக இருந்தால் டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடிய அந்த புரோட்டீனையும் என்ன பண்ணும், ப்ராசஸும் என்ன ஆகாது, ப்ராப்பராக அக்கர் ஆகாது. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட் ஒன், ஸ்கீமேட்டிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் அண்டு ஜீன் அப்படின்ற ஃபார்மெட்டை பார்க்க போகிறோம். ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷனல் யூனிட் இன் DNA is defined as 3 region. ஒரு டிஎன்ஏவில் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கணும் அப்படின்னா, அந்த படியெடுத்தல் ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னா, இப்போ இது வந்து இந்த டிஎன்ஏ வந்து இந்த RNAவாக டிரான்ஸ்கிரிப்ட் ஆகணும்னா இதில் 3 இம்பார்ட்டன்ட் ரீஜியன்ஸ் இருக்கணும். ஃபஸ்ட் ஒன் ப்ரொமோட்டார் ரீஜியன், செகண்ட் ஒன் ஸ்ட்ரக்சரல் ரீஜியன், தேர்ட் ஒன் டெர்மினேட்டார் ரீஜியன். இந்த 3 ரீஜியன் தான் டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதி. ஓகேங்களா, இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், இது ப்ரொமோட்டார், இது ஸ்ட்ரக்சரல், இது டெர்மினேட்டார். மேலே கொடுத்துருக்க கலர் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் பேரண்டல், கீழே அதை பார்த்து கோடிங் எடுக்கக்கூடிய கோடிங் ஸ்ட்ராண்ட். ஓகேங்களா, இப்போ ஒன்ஸ் அகெயின் ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷனல் யூனிட்டில் 3 இம்பார்ட்டன்ட் ரீஜன் இருக்குது. ப்ரொமோட்டார் துவக்கி வைக்கக்கூடியது, ஸ்ட்ரக்சரல் அண்டு டெர்மினேட்டர்னால் எண்டிங் ஃபார்மட். ஓகேங்களா, இது டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டு. இதை பார்த்து இந்த கோடிங் ஸ்ட்ராண்ட் வந்து என்ன ஆகக்கூடாது, காப்பியாக போகுது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். லேட்டராக இந்த டயக்ராமுக்கு திருப்பி வருவோம். பாருங்கள், a transcriptional unit in DNA is defined as 3 region, promoter, structural and terminator. Okay, terminator na ending, promoter na starting.
The promoter is located towards the 5' end in the DNA sequence that provide binding site for the RNA polymerase. That means இப்போ இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க, promoter region அப்படின்றது 3' and 3' end of the template strandலையும் தென் 5' end of the coding strandலையும் இருக்கணும். ஓகேங்களா? இது template strand, இது coding strand. இந்த இடத்துல 3' வந்து template strandோட எண்டாக இருக்கணும், இங்கே 5' coding strandோட எண்டாக இருக்கணும். இதைத்தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், promoter region upstairs அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல terminator அப்படின்றது டெம்ப்ளேட் ஸ்டாண்டோட 5' எண்டிங்லையும் கோடிங் ஸ்டாண்டோட 3' எண்டிங்லையும் இருக்கணும். மிஸ்ஸு சொல்கிற கான்செப்டை நல்லா கவனிச்சுக்கணும். சரிங்களா? இப்போ ப்ரமோட்டர் ரீஜியன்றது டெம்ப்ளேட் ஸ்டாண்டோட 3' கோடிங் ஸ்டாண்டோட 5'. டெர்மினேட்டர்ன்றது டெம்ப்ளேட் ஸ்டாண்டோட 5 கோடிங்கோட 3. ஓகேங்களா? பாருங்கள். The promoter is located towards the 5' end. It is a DNA sequence that provide binding site for RNA polymerase. அந்த ப்ரொமோட்டரோட 5' எண்டில் தான் RNA polymerase போய் வந்து என்ன பண்ணிக்கிறோம், இணைஞ்சிக்கிறோம். The presence of promoter in the transcription unit define the template and the coding strand. இந்த RNA polymerase போய் அந்த ப்ரொமோட்டரால் பைண்ட் ஆகக்கூடிய அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்டை வச்சு தான் அதை டெம்ப்ளேட் அண்ட் கோடிங் ஸ்ட்ராண்ட் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். The terminator region located towards the 3' end of the coding strand contain a DNA sequence that causes the RNA polymerase to stop the transcription. Nothing but என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்தோட எண்டிங்கில் வந்து என்ன ஆகுது, டெர்மினேட்டர் அந்த எண்டிங்கில் டெம்ப்ளேட் கோடிங் ஸ்டாண்டில் 3' எண்டில் டெர்மினேட்டர் ஸ்டாண்ட் இருக்குல்ல, இதுதான் இந்த நிகழ்ச்சி முடிய போகுது. டெர்மினேட்டர்னால் எண்டிங்கில் முடிய போகுது அப்படின்றத குறிக்கிறதுக்கு இந்த கோடிங் ஸ்டாண்டோட 3' எண்டில் இந்த டெர்மினேட்டர் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. திரும்பி மிஸ் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நல்லா பாருங்கள். இந்த டெர்மினேட்டர் ரீஜியன் லொக்கேட்டட் டுவர்ட்ஸ் த 3' எண்டு அப்படின்னா என்ன அர்த்தம், இதுதான் டெர்மினேட்டர், இதுதான் 3' எண்டு. எந்த ஸ்டாண்டில், கோடிங் ஸ்டாண்டோட 3' எண்டில் டெர்மினேட்டர் ரீஜியன் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஆமாவா? பாருங்கள். தென் எண்ட் ஆஃப் த கோடிங் ஸ்டாண்ட் கண்டெயின் எ DNA சீக்வன்ஸ் தட் காஸ் த RNA பாலிமரேஸ் டு ஸ்டாப் த டிரான்ஸ்கிரிப்ஷன். இந்த எண்டிங்கில் இது இருக்கும்போது RNA பாலிமரேஸு டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸை வந்து என்ன பண்ணிடுது, ஸ்டாப் பண்ணிடுது. திருப்பியும் பாருங்கள் இந்த பக்கத்தில். த ப்ரொமோட்டர் இஸ் லொக்கேட்டட் டுவர்ட்ஸ் த 5' end. இட் இஸ் த DNA, அதாவது 5' எண்டில் ப்ரொமோட்டர் ரீஜன் இருந்ததுன்னா RNA பாலிமரேஸ் வந்து பைண்டிங் ஆகி அந்த ப்ராசஸை டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். அதே இது 3' எண்டில் டெர்மினேட்டர் ரீஜியனில் கோடிங் ஸ்டாண்டில் அந்த DNA இருந்துச்சு அப்படின்னா, அந்த DNA சீக்வென்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த RNA பாலிமரேஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸை முடிச்சிருச்சு, அதுலேருந்து என்ன பண்ண போகுது, எண்டிங் ப்ராசஸ்க்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஓகேங்களா? Then DNA sequence that causes the RNA polymerase to stop. இங்கே இனிஷியேட் பண்ணுது, இங்கே வந்து என்ன பண்ணுது, ஸ்டாப் பண்ணுது. In eukaryote the promoter has AT rich region. யூகேரியாட்ஸ்னால் நம்மளில் வந்து இந்த promoter region அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சரல், ஒரு டிஎன்ஏல ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கணும்னா 3 இம்பார்ட்டண்டான ரீஜன் இருக்கணும்ல. ஒன்று ப்ரொமோட்டர் ரீஜனில், நம்ம இப்போ யூகேரியாட் நமக்கு அந்த ப்ரொமோட்டர் ரீஜனில் AT ரிச் ரீஜனாக இருக்குது. அடினைன் தைமின் AT ரிச் அப்படின்னா AT TA அப்படின்னு மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தட் ரீஜன் இஸ் கால்ட், அதர்வைஸ் கால்ட் அஸ் த டாட்டா பாக்ஸ். இன் யூகேரியாட்டில் ப்ரொமோட்டர் ரீஜியனில் AT ரிச் ரீஜனாக இருக்குது. ATTATAன்னு அப்படியே மாறி மாறி அந்த சீக்வென்ஸ் மாறிக்கிட்டே வர்றதுனால அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டாட்டா பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, கோல்டர்பர்க் ஹாக்சன் பாக்ஸ். இதை ஃபஸ்ட்டு வந்து ப்ரொகேரியாட்டில் கண்டுபிடிச்சி சொன்னது கோல்டர்பர்க் ஹாக்சன். அவங்கள ஹானர் பண்ணுறக்காக இந்த நேம் வச்சுருக்காங்க. எதில், யூகேரியாட்ஸில். நல்லா பாருங்கள். இந்த யூகேரியாட்ஸ் இந்த ப்ரொமோட்டார் ஹேஸ் AT ரிச் ரீஜன். யூகேரியாட்டில் ப்ரொமோட்டாரில் AT அதிகமான அளவு இருக்குது. TATAன்னு தைமின் அடினைன் அப்படியே மாறி மாறி வர்றதுனால அந்த இடத்துல அதிகமான ரிச்னஸ் இருக்குது. அதனால் அதுக்கு பேர் டாட்டா பாக்ஸு. யூகேரியாட்டில் இந்த ப்ரொமோட்டார் ரீஜியனில் டாட்டா பாக்ஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சி சொன்னது கோல்டர்பர்க் அண்டு ஹாக்னஸ். அதனால் அவங்கள ஹானர் பண்ணுறதுக்காக இந்த பாக்ஸுக்கு டாட்டா பாக்ஸ்
பாக்ஸ் இல்லைன்னா அவங்களோட நேமை வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி ப்ரொகேரியாட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பேர் ப்ரிப்னவ் பாக்ஸ். இப்போ ப்ரொகேரியாட்டிக் பி, அப்போ ப்ரிப்னவ் பாக்ஸ் இஸ் ப்ரெசன்ட் இன் த ப்ரொகேரியாட். பிசைட் ப்ரொமோட்டார் யூகேரியாட் ஆல்சோ ரெக்யர் ஆன் என்ஹான்சர். ப்ரொமோட்டார் ரீஜியன் அப்படின்ற அந்த ஸ்டார்டிங் ரீஜியனில் யூகேரியாட்ஸ்லேயும் சரி ப்ரொகேரியாட்லேயும் சரி அது ரொம்ப எனர்ஜியை என்ன பண்ணணும், என்ஹான்ஸ் பண்ணணும் அந்த ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அதனால் அந்த இடத்துல 80 வந்து அதிகமான அளவு ரிச்னஸாக இருக்குது. ஒன்ஸ் அகெயின் மிஸ் என்ன சொல்லிகிட்ருக்கேன்னு பாருங்கள். இந்த இதில் யூகேரியாட்டில் ப்ரொமோட்டார் ரீஜனில் 80 வந்து ரிச்னஸாக இருக்குது. மாறி மாறி அந்த நியூக்ளியோடைட் சீக்வென்ஸில் TA 18 மாறி மாறி வர்றதுனால அதுக்கு டாட்டா பாக்ஸ்ன்னு பேர். இதை ஃபஸ்ட்டு வந்து கோல்டபர்க் அண்ட் ஹாக்னக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணதுனால அவங்கள ஹானர் பண்ணுறதுக்காக அவங்க நேம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ப்ரொகேரியாட்ஸில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டுக்கு பேர் ப்ரிப்னவ் பாக்ஸ். அதை கண்டுபிடிச்சவர் ப்ரிப்னவ். அதனால் அவரை ஹானர் பண்ணுறதுக்காக அந்த நேமை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வச்சுருக்காங்க. புரியுதா? இந்த இடத்துல வந்து அதிகமான அளவு யூகேரியாட்ஸ் அதிகமான எனர்ஜி வந்து என்ன பண்ணுது, தேவைப்படுது. அதனால் இந்த இடத்துல அது ஆக்டிவாக என்ஹான்சராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த 2 strands ஆஃப் த டிஎன்ஏ இந்த ஸ்ட்ரக்சரல் ஜீன். இப்போ ஸ்ட்ரக்சரல் ஜீன்னா நம்ம வந்து என்ன பார்த்துட்டோம், ப்ரொமோட்டார் பார்த்துட்டோம், ஸ்டார்டிங் பார்ட். அடுத்து சென்டரில் இருக்கக்கூடியது ஸ்ட்ரக்சரல். இப்போ ஸ்ட்ரக்சரல் யூனிட் ஆஃப் அ ஜீன் இஸ் கால்ட் அஸ் த சிஸ்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? The 2 strands of the DNA in the structural gene of the transcription unit have opposite polarity. அது அடுத்து பார்ப்போம். இப்போ பாருங்கள், the 2 strands of the DNA in the structural gene geneல 2 strand of DNAவில் or transcription unit have opposite polarity. எஸ், நமக்கே என்ன தெரியும் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, இப்போ இது ஒரு டிஎன்ஏவோட ஸ்ட்ராண்டுனா இங்கே இது வந்து 5' இருந்தால் இது 3' இருக்கும். இது அப்படியே இதில் ஆப்போசிட்டாக வரும். இங்கே வந்து 5 வரும், இங்கே 3 வரும். அதை தான் அவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், இந்த 2 strands ஆஃப் த டிஎன்ஏ இன் ஸ்ட்ரக்சரல். இப்போ இதுதான் ஸ்ட்ரக்சரல் டிஎன்ஏ. இதில் வந்து ஒன்றுக்கு ஒன்று போலாரிட்டி ஆப்போசிட்டாக இருக்கும். இது 5' to 3' இருந்தால் இது 3' to 5'. அதுதான் சொல்கிறாங்க. தென் டிஎன்ஏ டிபெண்டன்ட் பாலிமரேஸ் கேட்டலைஸ். டிஎன்ஏ டிபெண்டன்ட், டிஎன்ஏ வந்து என்ன பண்ணுது, ஆர்என்ஏ பாலிமரேஸை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஆர்என்ஏ பாலிமரேஸ் இருந்தால் தான் டிஎன்ஏலேருந்து ஒரு ஆர்என்ஏன்ற ஸ்ட்ராண்டை டிரான்ஸ்கிரிப்ட் பண்ண முடியும். ஸோ RNA polymerase play a very very important role. Okay. RNA dependent RNA polymerase catalyze the polymerization in only one direction. DNA RNA பாலிமரேஸை இந்த பாலிமரைசேஷன் ரியாக்ஷனுக்காக சார்ந்திருக்கு. கேட்டலைட்டிக் ஏஜெண்ட்டாக இந்த RNA பாலிமரேஸ் செயல்படுது. இது ஒரே ஒரு ஸ்ட்ராண்டை மட்டும் என்ன பண்ணுது, ஒன்லி ஒன் டைரக்ஷன் த ஸ்ட்ராண்ட் தட் ஹேஸ் த போலாரிட்டி. ஒரு ஸ்ட்ராண்டோட போலாரிட்டி என்ன சொல்கிறாங்க, ஒரே ஒரு ஸ்ட்ராண்டை தான் அது வந்து இது பண்ண போகுது. தென் 3' to 5' end act as the template. என்னது, 3'லேருந்து 5' எண்டு வரக்கூடியதை டெம்ப்ளேட் பேரண்டல் ஸ்ட்ராண்ட்னு சொல்கிறோம். தென் த அதர் ஸ்ட்ராண்ட், இப்போ ஒரு ஸ்ட்ராண்ட் வந்து 3 to 5' எண்டில் இருக்கிறதுனா அதை டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ அதனுடைய காம்ப்ளிமெண்டரி ஆப்போசிட் ஸ்ட்ராண்ட் என்ன இருக்கும், 5' to 3' கோடிங்கில் இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் த கோடிங் ஸ்ட்ராண்ட். ரொம்ப ஈஸியான பேராகிராஃப் தான். நத்திங் பட் ஒரு டிஎன்ஏல டபுள் ஸ்ட்ராண்டட் இருக்குது. ஓகேங்களா? ஒன்னோட போலாரிட்டி இன்னொன்றுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. இந்த டிஎன்ஏ வந்து RNA பாலிமரேஸ்ன்ற ஒரு என்சைமை இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ்க்காக டிபெண்ட் பண்ணி இருக்குது. இந்த RNA பாலிமரேஸ் தான் முக்கியமாக கேட்டலிட்டிக் ஏஜெண்ட்டாக ரியாக்ட் பண்ணி பாலிமரைசேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுது. ஒரு ஸ்ட்ராண்டோட போலாரிட்டிக்கு இன்னொரு ஸ்ட்ராண்ட் வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். 3' to 5' எண்டில் இருந்ததுன்னா அதை டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ கோடிங் ஸ்ட்ராண்ட் அதுக்கு அப்படி ஆப்போசிட்டாக 5' to 3' டைரக்ஷனில் இருக்கும். இதில் டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய என்னது, இங்கே தயமின் இருந்ததுன்னா அதுக்கு பதிலாக அந்த RNAவில் வரக்கூடிய கோடிங் ஸ்ட்ராண்டில் யுரேசில் வந்து என்ன பண்ணும், இருக்குன்றாங்க. அண்ட் இஸ் டிஸ்பிளைஸ் டியூரிங் த டிரான்ஸ்கிரிப்ஷன். நமக்கே ஏற்கனவே தெரியும் டிஎன்ஏவுக்கும் RNAவுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அடினைனோட தயமின் கம்பைன் ஆனால் டிஎன்ஏ, அதே இது யுரேசில் கம்பைன் ஆனால் அது வந்து என்னது, RNA. ஸோ இதை தான் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இந்த ஸ்ட்ரக்சரல் ஜீன். இந்த பாயிண்ட்டு தான் மிஸ் முதலே சொல்லிட்டேன். என்ன சொன்னேன், சொல்ல வந்தேன். இப்போ பாருங்களேன், என்ன சொன்னோம், இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறது தானே ஸ்ட்ரக்சரல் ஜீன். ப்ரொமோட்டாருக்கும் டெர்மினேட்டாருக்கும் நடுவில் இருக்கக்கூடியதை தான் என்ன சொல்கிறோம், ஸ்ட்ரக்சரல் ஜீன் சொல்கிறோம். இந்த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் த ஜீனையே நம்ம சிஸ்ட்ரான் அப்படின்னு சொல்கிறோம். த ஸ்ட்ரக்சரல் ஜீன் மே பி மோனோசிஸ்ட்ரானிக் இன் யூகேரியாட். அதாவது ஒரு ப்ரொமோட்டாருக்கும் ஒரு டெர்மினேட்டாருக்கும் இடையில் ஒரே ஒரு சிஸ்ட்ரானிக் யூனிட் இருக்கிறது யூகேரியாட்.
ப்ரோகேரியாட்ஸில் இருக்கும். இப்போ மிஸ் என்ன சொல்கிறேன் பாருங்கள், என்னது, இப்போ ஒரு கோடு போட்டுக்குவோம். இது வந்து ப்ரொமோட்டார், இது டெர்மினேட்டார், இதுக்கு நடுவில் தான் ஸ்ட்ரக்சரல் ஜீன் இருக்குது. ஆமாவா? இந்த ஸ்ட்ரக்சரல் ஜீனில் ஒரே ஒரு சிஸ்ட்ரான் யூனிட் இருந்து இந்த ப்ராசஸை ஃபேசிலேட் பண்ணுச்சுன்னா அதை மோனோசிஸ்ட்ரானிக்னு சொல்கிறோம். இது யூகேரியாட்ஸில் அக்கர் ஆகும். அதே மாதிரி ப்ரோகேரியாட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோட்டாருக்கும் ஒரு டெர்மினேட்டாருக்கும் இடையில் நிறைய சிஸ்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆயிருக்கும், ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதனால் அதை பாலிசிஸ்ட்ரானிக் யூனிட்னு சொல்கிறாங்க. இந்த சிஸ்ட்ரான்ஸ் பூரா சேர்ந்து ப்ரோகேரியாட்ஸில் ஓப்ரான் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்களேன். எஸ், இப்போ பாருங்கள், இந்த ஸ்ட்ரக்சரல் ஜீன் மேபி மோனோசிஸ்ட்ரானிக் இன் யூகேரியாட். அப்படின்னா ப்ரொமோட்டாருக்கும் டெர்மினேட்டாருக்கும் இடையில் ஒரு சிஸ்ட்ரான் தான் இருக்கும், அது இந்த ப்ராசஸை ஃபேசிலேட் பண்ணும். ஓகேங்களா? ஆனால் ப்ரோகேரியாட்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டாருக்கும் டெர்மினேட்டாருக்கும் இடையில் நிறைய சிஸ்ட்ரான்ஸ் இருக்கும். சரிங்களா? அதனால் ப்ரோகேரியாட்ஸை பாலிசிஸ்ட்ரானிக்னு சொல்கிறாங்க. இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன் eukaryote, each mRNA carry only a single gene and encode the information for only a single protein. நம்ம ஹையர் ஸ்பீசிஸான யூகேரியாட்ஸில் ஒரு மெசஞ்சர் ஆர்என்ஏ ஒரு ஜீன் கொடுக்கக்கூடிய அந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை வாங்கி ஒரு சிங்கிள் புரோட்டீனை மட்டும்தான் கொண்டு போய் சேர்க்கும். அதனால் நம்ம மோனோசிஸ்ட்ரானிக். ஒன்ஸ் அகெயின் ஐ ரிப்பீட் இட், யூகேரியாட்ஸ்னால் நம்ம இதில் இருக்கக்கூடிய அந்த சிஸ்ட்ரான் ஒரே ஒரு எம்ஆர்என்ஏ ஒரே ஒரு சிங்கிள் ஜீன் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வாங்கி ஒரே ஒரு புரோட்டீனை மட்டும் உற்பத்தி செய்யும். தட் இஸ் கால்ட் அஸ் த மோனோசிஸ்ட்ரானிக் எம்ஆர்என்ஏ. இன் ப்ரோகேரியாஸ் கிளஸ்டர் ஆஃப் ரிலேட்டட் ஜீன்ஸ் நோன் அஸ் த ஓப்ரான். கிளஸ்டர்னால் நிறைய சிஸ்ட்ரான்ஸோட கொத்து இருக்குது, அதைத்தான் நம்ம பாலிசிஸ்ட்ரானிக்னு சொல்கிறோம். இந்த கொத்தை தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஓப்ரான். ஆஃப்டன் ஃபவுண்ட் நெக்ஸ்ட் டு ஈச் அதர் ஆன் த குரோமோசோம்ஸ். இதெல்லாம் சேர்ந்து மொத்தமாக அடுத்த ப்ராசஸை வந்து என்ன பண்ணிடுது, செஞ்சு முடிச்சிடுது. அதுக்கப்புறம் தான் இது டிரான்ஸ்கிரிப்டட் டுகெதர் டு கிவ் அ சிங்கிள் எம்ஆர்என்ஏ. இதெல்லாம் மொத்தமாக சேர்ந்து இந்த இன்ஃபர்மேஷனை எல்லாம் டிரான்ஸ்மிட்டட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அது ஒரு எம்ஆர்என்ஏவை சிங்கிளாக வந்து என்ன பண்ணுது, உருவாக்குது. ஹென்ஸ் இட் இஸ் கால்ட் அஸ் த பாலிசிஸ்ட்ரானிக். மிஸ் என்ன பேசிட்டு அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? என்ன பேசிட்டு இருக்கேன்? மோனோசிஸ்ட்ரானிக்னா என்ன, பாலிசிஸ்ட்ரானிக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். மோனோசிஸ்ட்ரானிக் அப்படின்னா நம்ம யூகேரியாட்ஸில் ஒரே ஒரு சிஸ்ட்ரான், அதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எம்ஆர்என்ஏ ஒரே ஒரு ஜீனை ஒரே ஒரு நியூக்ளியோடைட் சீக்வென்ஸில் வந்து என்ன பண்ணுது, காப்பி பண்ணி கொடுத்துருது. அந்த மாதிரி செஞ்சிச்சுன்னா அதை மோனோசிஸ்ட்ரானிக்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஆனால் ப்ரோகேரியாட்டில் இந்த ஜீன்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுது, ஒரு கூட்டமாக இருக்குது. அந்த கூட்டத்தை நம்ம ஓப்ரான் சொல்கிறோம். அது குரோமோசோமில் அடுத்து இந்த ஓப்ரான்ஸ்லாம் சேர்ந்து குரோமோசோமுக்கு அடுத்தடுத்து அமைஞ்சிக்கிறது. எனவே இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன்ற இந்த ப்ராசஸ் வந்து கூட்டமாக வந்து என்ன பண்ணுது, டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று அப்படியே கூட்டமாக டிரான்ஸ்கிரிப்ட் ஆகுது. ஒற்றை தூது ஆர்என்ஏவை உற்பத்தி செய்கிறது. அதனால் இதெல்லாம் சேர்ந்து ஒரு சிங்கிள் எம்ஆர்என்ஏ மொத்த குரூப்பாக இருக்கக்கூடிய அந்த ஓப்ரானில் இருக்கக்கூடிய பாலிசிஸ்டானிக் சேர்ந்தெல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு சிங்கிள் எம்ஆர்என்ஏவை வந்து என்ன பண்ணுது, உருவாக்குது. அதனால் இந்த ரியாக்ஷன்ஸை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், பாலிசிஸ்டானிக். நமக்கு ஒரே ஒரு ஜீன் வந்து என்ன பண்ணிடுது, எம்ஆர்என்ஏவை உருவாக்கிடுது, ஒரு சிஸ்ட்ரான். ஆனால் ப்ரோகேரியாட்ஸில் கூட்டமாக இருக்கக்கூடிய அந்த சிஸ்ட்ரான்ஸ் வந்து ஓப்ரானை ஆக்டப் பண்ணி குரோமோசோமில் போய் அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் எம்ஆர்என்ஏ உருவாக்குது. அதனால் அதை நம்ம வந்து என்ன சொல்கிறோம், பாலிசிஸ்ட்ரானிக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? பிஃபோர் ஸ்டார்டிங் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆர்என்ஏ பாலிமரேஸ் பைண்ட் டு த ப்ரொமோட்டார். இப்போ ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆர்என்ஏ பாலிமரேஸ் அப்படின்ற இந்த என்சைமு டிஎன்ஏவோட அந்த டெம்ப்ளேட் ஸ்டாண்டோட ப்ரொமோட்டார் ரீஜனை போய் என்ன பண்ணிக்கிறது, இணைஞ்சிக்கிறது. எ ரெகக்னைசேஷன் சீக்வன்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஜீன். பாக்டீரியலில் ப்ரோகேரியாட்டிக்கில் RNA polymerase consists of two major components. ரொம்ப ஈஸி தான். என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் நடக்க போகுதுன்னா டிஎன்ஏவோட ஒரு ஸ்ட்ராண்டில் ஆர்என்ஏ பாலிமரேஸ் போய் வந்து ஒரு எண்டில் வந்து என்ன ஆகிக்கிறது, ஜாயிண்ட் ஆகிக்கிறது. இப்போ ப்ரோகேரியாட்ஸில் பாக்டீரியாவில் பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ பாலிமரேஸ் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் டூ மேஜர். ஆர்என்ஏ பாலிமரேஸில் ரெண்டு மேஜர் காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஒன்று கோர் என்சைம், இன்னொன்று சிக்மா சப்யூனிட். ஸோ ஆர்என்ஏ பாலிமரேஸில் ரெண்டு மேஜர் காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஒன்று கோர், இன்னொன்று சிக்மா. இந்த கோர் என்சைம் பீட்டா 1, பீட்டா அண்ட் ஆல்ஃபா இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஆர்என்ஏ சிந்தசிஸ். இந்த கோர் என்சைம் வந்து என்ன பண்ணுது, புதுசாக ஆர்என்ஏவை சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு உதவுது. சிக்மா சப்யூனிட்டோட ரோல் என்ன அப்படின்னா, என்ன பண்ணுது, ப்ரொமோட்டார் ரீஜியனை கண்டுபிடிச்சு அதனோட ஆர்என்ஏ பாலிமரேஸ் பைண்ட் ஆகிறதுக்கு உதவுது. ஒன்ஸ் அகெயின் ஐ ரிப்பீட் இட், இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஆர்என்ஏ பாலிமரேஸில் டூ மேஜர் யூனிட்ஸ் இருக்குது. ஒன்று கோரு, இன்னொன்று சிக்மா. கோரோட ரோல் என்ன, ஆர்என்ஏவை சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு உதவுது. ஏன்னா ஆர்என்ஏ பாலிமரேஸு டிஎன்ஏவிலேருந்து ஆர்என்ஏவை உருவாக்குறதுக்கு உதவுறது தான்.
ஸோ கோரோட முக்கியமான வேலை என்ன? டிஎன்ஏவிலேருந்து அப்படியே ஆர்என்ஏ காப்பி பண்ணுறதுக்கு கோர் என்சைம் உதவுது. ஸோ வாட் இஸ் தி இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே இன் த சிக்மா அப்படின்னா, இந்த சிக்மா என்ன பண்ணுது? இனிஷியலில் இந்த பாலிமரைசேஷன் ரியாக்ஷன் நடக்கும்போது அந்த டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டோட ப்ரொமோட்டார் ரீஜியன் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த ஊக்குவிப்பான் ரீஜியனை கண்டுபிடிக்க முடியாது கோர் என்சைம்னால். ஸோ அந்த கோர் என்சைம்னால் கண்டுபிடிக்க முடியாத அந்த ப்ரொமோட்டார் ரீஜியனை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுறது தான் எது அப்படின்னா இந்த சிக்மா சப்யூனிட் is responsible recognition of the promoter. இதனோட முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? ப்ரொமோட்டார் ரீஜியனோட அந்த முதல் பகுதியை கண்டுபிடிக்கிறது. ப்ரொமோட்டார் சீக்வென்ஸ் வேரி இன் டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம். ஒவ்வொரு ஆர்கானிசத்துலையும் இந்த ப்ரொமோட்டார் ரீஜியன் வந்து என்ன ஆகலாம்? வேரி ஆகலாம். ஸோ ஆர்என்ஏ பாலிமரேஸ் ஓப்பன் அப் த டிஎன்ஏ டு ஃபார்ம் த டிரான்ஸ்கிரிப்ஷன் பபுள். ரொம்ப எக்ஸலண்ட்டு. ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்ன பண்ணுது? டிஎன்ஏவோட டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ராண்டை டிரான்ஸ்கிரிப்ஷன் பபுள் ஓப்பன் பண்ணி கொடுக்குது. இந்த கோர் என்சைம் மூவ் அஹெட். கோர் என்சைம் வந்து என்ன பண்ணுது? அப்படியே மெல்ல 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 நகர்ந்து ஆர்என்ஏவை வந்து என்ன பண்ணுது? சிந்தசைஸ் பண்ணுது. ஏன்னா ஆர்என்ஏ பாலிமரேஸில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று வந்து கோர், இன்னொன்று சிக்மா. சிக்மா அதனுடைய வேலையை முடிச்சிருச்சு, ப்ரொமோட்டார் ரீஜனை கண்டுபிடிச்சி சொல்லிருச்சு. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணணும்? கோர் என்சைம் டிஎன்ஏவில் இருந்து அப்படியே ஆர்என்ஏவை வந்து என்ன பண்ணணும்? சிந்தசிஸ் பண்ணணும். ஸோ த கோர் என்சைம் மூவ் அஹெட் மேனுஃபேக்சரிங் த ஆர்என்ஏ லீவிங் த சிக்மா சப்யூனிட். கோர் என்சைம் அதனுடைய வேலையை வந்து சிக்மா வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருச்சு, இதுதான் ஸ்டார்டிங்னு. ஸோ ஸ்டார்ட் பண்ணி விட்டுருச்சு. கோர் என்சைம் ஆர்என்ஏவை சிந்தசைஸ் பண்ண சிக்மா யூனிட் அதனோட வேலையை முடித்ததுனால அது அதிலிருந்து வந்து என்ன பண்ணிக்கிறது? விலகிக்கிறது. த எண்ட் ஆஃப் த ஜீன் இஸ் மார்க் பை எ டெர்மினேட்டார் சீக்வென்ஸ். மிஸ் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கேன் பாருங்கள். இப்போ இது ஒரு டிஎன்ஏ. ஓகே, இது ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ இதோட இந்த ஸ்ட்ராண்டில் வந்து என்ன ஆகுது? ஒரு எண்டில் வந்து ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து அட்டாச்சு ஆகுது. ஏன்னா இந்த டிஎன்ஏவோட டபுள் ஹெலிக்ஸை இது பிரித்து ஒரு ஸ்ட்ராண்டை இங்கே கொண்டு வந்துருச்சு. இந்த இடத்துல ஆர்என்ஏ பாலிமரேஸ் போய் அட்டாச்சு ஆகுது. இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று கோர் பார்ட்டு, ஒன்று சிக்மா பார்ட். இந்த சிக்மா பார்ட்டு இதே ப்ரொமோட்டார் ரீஜியன்றதை கண்டுபிடிச்சி கொடுத்துருச்சு. இன்னொரு கோர் பார்ட் என்ன பண்ணுது? இதில் இருந்து அடுத்த அப்படியே ஆர்என்ஏவை வந்து என்ன பண்ணுது? கோடிங் ஸ்ட்ராண்டை சிந்தசிஸ் பண்ணிக்கிட்டே போகுது. பண்ணி அதனோட டெர்மினேட்டார் ரீஜியனோட எண்டிங்க்கு வந்துடுது. ஓகேங்களா? பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. தென் என்ன கொடுத்துருக்கோம்? ஆர்என்ஏ பாலிமரேஸ் ஓப்பன் த டிஎன்ஏ. இப்போ இதுதான் டிஎன்ஏ. இதில் ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்ன பண்ணிடுது? ஒரு ஸ்ட்ராண்டை ஓப்பன் பண்ணிடுதா? இந்த கோர் என்சைம் மூவ். இதில் 2 என்சைம் இருக்குது. ஒன்று வந்து என்னது? சிக்மா, இன்னொன்று கோர். சிக்மா வந்து என்ன பண்ணும்? ப்ரொமோட்டார் ரீஜனை கண்டுபிடிக்கும்னு சொல்லிட்டோம். கோர் என்சைம் என்ன பண்ணும்? அப்படியே மெல்ல மெல்ல இதிலிருந்து ஆர்என்ஏவை சிந்தசிஸ் பண்ணிட்டு போகும். அதுதான் அதனோட வேலை. இந்த கோர் என்சைம் மூவ் அஹெட் மேனுஃபேக்சரிங் ஆர்என்ஏ லீவிங் த சிக்மா. இது மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிக்கும் போதே இந்த ஸ்டார்டிங்கில் கண்டுபிடிச்ச சிக்மா வந்து என்ன பண்ணிடும்? லீவிங் ஆயிரும். தென் த ஜீன் இஸ் மார்க்டு பை த டெர்மினேட்டார் சீக்வென்ஸ் தட் ஃபார்ம் அ ஹேர்பின். இந்த எண்டிங்க்கு வந்தோடனையும், இந்த டெர்மினேட்டார் எண்டிங்க்கு வந்தோடனே அது ஹேர்பின் லூப் மாதிரி இது வந்து ஆர்என்ஏவோட ஸ்ட்ரக்சர் மாறிடும். த சப் கிளாஸ் ஆஃப் த டெர்மினேட்டர் ரெக்கர். இந்த இடத்துல இந்த ப்ராசஸ் முடிகிறதுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி சிக்மா உதவுச்சு, அதே மாதிரி இந்த எண்டிங்கில் என்ன பண்ணுது? இந்த ரெகனைசேஷனை, இந்த எண்டிங் ப்ராசஸை, இந்த புரோட்டீன் அந்த டெர்மினேஷன் ப்ராசஸை எண்டிங் வந்தது அப்படின்றத குறிக்கிறதுக்காக ரோ ஃபேக்டர் அப்படின்றது இந்த எண்டிங்கில் வந்து என்ன ஆகிக்குது? அடைக்கிறது. ரொம்ப ஒரு ஈஸியான கான்செப்ட் தான். இப்போ என்ன சொல்லிகிட்ருக்கேன் மிஸ்ஸு அப்படின்னா, இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபார்மெட்டில் இப்போ பாருங்கள், இதில் டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்டில் ப்ரொமோட்டார் ரீஜன், ஸ்ட்ரக்சரல் ரீஜன், டெர்மினேட்டார் ரீஜன் 3 இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டோம். ஓகேங்களா? ப்ரொமோட்டார் அப்படின்னா அதை ஸ்டார்ட் பண்ணி வைக்கக்கூடியது. ஓகேங்களா? இந்த ப்ரொமோட்டார் ரீஜன் வந்து எங்கே? டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டில் எங்கே இருக்குது? கோடிங் ஸ்ட்ராண்டோட அந்த இனிஷியேஷன் பார்ட்டில் எந்த ஸ்ட்ராண்டில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? இந்த இடத்துல முக்கியமாக டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட்னா என்ன, கோடிங் ஸ்ட்ராண்ட்னா என்னன்னு பார்த்தோம். 3' 5' இருந்தால் டெம்ப்ளேட்டு, 5 to 3' இருந்தால் அதை கோடிங் ஸ்ட்ராண்டுன்னு சொன்னோம். அடுத்து இங்கே என்ன பார்த்தோம்? முக்கியமாக யூகேரியாட்ஸில் வந்து ப்ரொமோட்டார் ரீஜியனில் 80 ரீஜியனை ரிச்சாக இருக்குது, அதை டாட்டா பாக்ஸ்ன்னு சொன்னோம். அதை கண்டுபிடிச்சவங்களோட நேமை வச்சு அதை வந்து ஹாக்னஸ் பாக்ஸ்ன்னு சொன்னோம். ப்ரொகேரியரில் பிரிம்னப் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா? இப்போ டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட்னா என்னென்னு பார்த்துட்டோம், கோடிங்னா என்னென்னு பார்த்துட்டோம், ஹாக்னஸ் பாக்ஸ்னா என்னென்னு பார்த்துட்டோம், பிரிப்னவ் பாக்ஸ்னா என்னென்னு பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்த்தோம்?
ஸ்ட்ரக்சரல் ஜீனில் மோனோசிஸ்ட்ரானிக்னா என்ன, பாலிசிஸ்ட்ரானிக்னா என்னன்னு சொன்னோம். நமக்கு வந்து ஒரே ஒரு சிஸ்ட்ரான் தான் இருக்கும். இது லோயர் ஸ்பீசிஸ் ப்ரொகாரியாட்ஸில் நிறைய சிஸ்டன்ஸ் இருக்கும். நமக்கு வந்து ஒரே ஜீனில் இருக்கக்கூடிய அந்த புரோட்டீன் சீக்வென்ஸை காப்பி பண்ணுறதுக்கு ஒரே ஒரு எம்ஆர்என்ஏ வந்து என்ன பண்ணுது போதும். அது வந்து ஒரே ஒரு ஜீன் ஒரே ஒரு புரோட்டீன் சீக்வென்ஸை தான் காப்பி பண்ணுன்னு சொன்னோம். ஆனால் ப்ரொகாரியாட்ஸில் மொத்தமாக கிளஸ்ட்ராப் ஜீன்ஸ்லாம் சேர்ந்து ஓப்ரான் ஃபார்ம் பண்ணும். இதெல்லாம் கூட்டமாக சேர்ந்து டிரான்ஸ்கிரிப்ட் ஆகி குரோமோசோம்குள்ளே போய் அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு சிங்கிள் எம்ஆர்என்ஏ உருவாக்கும். அதனால் இதுக்கு பேர் நம்ம வந்து பாலிசிஸ்டானிக்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா? அடுத்து என்ன பார்த்தோம்? இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸை ஆர்என்ஏ பாலிமரேஸ் தான் வந்து என்ன பண்ணுது, ப்ரொமோட்டார் ரீஜியனில் பைண்ட் பண்ணி அந்த ரெகக்னைசேஷனை வந்து கண்டுபிடிச்சி சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பாக்டீரியாவில் ஆர்என்ஏ பாலிமரேஸில் 2 ஃபார்மட் இருக்குது. ஒன்று கோர், இன்னொன்று சிக்மான்னு சொன்னோம். கோரோட வேலை ஆர்என்ஏவை சிந்தசிஸ் பண்ணுறது, சிக்மா வந்து ப்ரொமோட்டார் ரீஜியனை கண்டுபிடிச்சி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த ப்ரொமோட்டார் சிக்மா ரீஜியன் வந்து அந்த ஸ்டார்டிங் ப்ரொமோட்டார் ரீஜியனை கண்டுபிடிச்சி கொடுத்தோனையும் கோர் என்சைம் ஆர்என்ஏவை அப்படியே டிரான்ஸ்கிரிப்ட் பண்ண ஆரம்பிக்கும். மெல்ல மெல்ல கோர் என்சைம் ஆர்என்ஏவை டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணும்போது சிக்மா அதிலிருந்து ரிலீவ் ஆயிரும். ஓகேங்களா? அடுத்து வந்து என்ன ஆகும், இந்த டெர்மினேஷன் எண்டிங் ப்ராசஸ் வரும்போது அந்த ஆர்என்ஏ வந்து ஹேர்பின் லூப்பில் வந்து என்ன பண்ணிடும், மாறிடும். இப்போ ஆர்என்ஏ பாலிமரைசேஷன் இந்த ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணுறதுக்கு இதனோட ரோ புரோட்டீன் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனல் புரோட்டீன் வந்து என்ன ஆயிடுது, ஆட் ஆயிடுது. தட்ஸ் ஆல். ஓகே, தென் அடுத்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இதனோட கண்டினியூஷனாகவே அடுத்த மிஸ் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ அனுப்பிட்டேன். ஏன்னா நமக்கு 5th லெசன் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால ரொம்ப ஸ்லோவாக போய்கிட்டு இருக்கோம். ஸோ இதனுடைய கண்டினியூஷனாக அடுத்த வீடியோ வருது, அதை நீங்கள் நெக்ஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.